என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு போர்டு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் புக் ஒர்க் பார்க்க போகிறோம். இது ஏப்ரல் 2012, 2013, 2014, 2016, 2018 இந்த வருஷத்துல கேட்டிருக்காங்க. ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு இந்த இயர்ஸ்ல எழுதியிருக்கேன். அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் a + b = π/4, a + b π/4ன்னு இருக்காமா. இப்போ π/4னா என்னென்னு நான் சொல்கிறேன் எங்கள் சம்ஸ் போடும்போது. அப்படி π/4 இருந்ததுன்னா என்ன ப்ரூவ் பண்ணணுமாமா, 1 + tan a × 1 + tan b = 2ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் hence find the value of tan 22/2 degree. a + b π/4 இருந்ததுன்னா 1 + tan a 1 + tan b = 2ன்னு ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் tan 22/2 டிகிரியுடைய மதிப்பை கண்டுபிடிச்சு வைக்காங்க. இது தமிழ்லையும் இந்த கேள்வி கொடுத்துருக்கேன். a + b = π/4 எனில் 1 + tan a 1 + tan b = 2 என நிறுவுக. மேலும் இதிலிருந்து tan 22/2 டிகிரியின் மதிப்பை காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கிவன் பாருங்க. கிவன் a + b = π/4. அப்போ a + b = π/4. இந்த π/4னா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. கரெக்டுங்களா? இப்போ பையோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் π/4 பார்க்கலாம். π/4 பையனாவே என்ன அர்த்தம்னா 180 டிகிரின்னு அர்த்தம். 180 / 4. இப்போ டிவைட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 180 / 4 நம்மளுக்கு என்ன வருது பாருங்க, 45. அப்போ π/4னா அதுக்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம், 45 டிகிரின்னு எடுத்துக்கலாம். சில டைம் ப்ராப்ளத்தில் டைரெக்டாகவே நம்மளுக்கு 45 டிகிரின்னு கொடுத்துருவாங்க. சில டைம் நம்மளுக்கு 45 டிகிரின்னு தரமாட்டாங்க. நம்ம தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ π/4 என்ன, 45 டிகிரி. அப்போ என்ன எழுதலாம், a + b = 45 டிகிரி. இந்த π/4க்கு பதிலாக 45 டிகிரின்னு நம்ம மாற்றி எழுதிட்டோம். இப்போ எல்லாமே டேனில் இருக்கிறனால டேக்கிங் டேன் ஆன் போத் சைட்ஸ். டேக்கிங் டேன் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் டேனால நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? டேன் எடுக்க போகிறோம். டேன் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இப்போ a + b = 45 டிகிரி இருக்குது. டேன் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், டேன் ஆஃப் a + b = tan 45 டிகிரின்னு வரும். ரெண்டு சைடு டேனால டேன் எடுக்கிறேன். சரிங்களா? இது ஸ்டெப் நம்பர் 1 வச்சுக்கலாம். இப்போ டேன் ஆஃப் a + b யோட ஃபார்முலா நம்மளுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இப்போ tan ஆஃப் a + b யோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, tan × a tan a plus tan × b tan b divided by, எப்பயுமே 1ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ப்ளஸ் வந்ததுன்னா மைனஸ், அடுத்து இதை மறைச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வருது பாருங்க, tan a tan b. ஓகேங்களா? அப்போ 1 - tan a tan b. அதாவது ஃபார்முலா எப்படி ஈஸியாக வைக்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கிளாஸ் நல்லா புரியும். இப்போ tan 45 டிகிரின்னு இருக்குது. கால்குலேட்டர் எடுத்துங்க. பாருங்கள், tan இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் அமுத்துங்க. 45க்கு 45 அமுத்திட்டீங்கன்னா ஈக்குவல் அமுத்தினா என்ன வருது பாருங்கள், tan 45 டிகிரிக்கு பதிலாக 1 வருது. சரிங்களா? இதுக்கு பதிலாக ஆன்சர் என்ன, 1. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, இது tan ஆஃப் a + b ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இதை கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே tan a + tan bன்னு வரும். tan a + tan b 1ஆல இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 1ஆல இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், அதே தான் வரும், 1 - tan a tan bன்னு வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் இருக்கிறது எல்லாத்தையும் இது இங்கே கொண்டு போகிறேன். 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 - tan a tan b அதுதான் நம்மளுக்கு வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த -tan a tan b இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த சைடு கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது ஆல்ரெடி இருக்கிற ஆஸ் யூஷுவல் அப்படி எழுதிக்கோங்க, tan a + tan b. இந்த -tan a tan b லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது +tan a tan b வரும். +tan a tan b. நல்லா கவனிச்சுக்குமா. அதாவது என்னன்னா, இந்த மைனஸ் வேல்யூ இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு என்னமா ஆகுது, ப்ளஸ் வேல்யூ ஆகுது. +tan a tan b இங்கே என்னமா இருக்கு, 1. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை பாக்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ணணும்னா, 1 + tan a 1 + tan b = 2ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் LHS எடுத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், 1 + tan a × 1 + tan bன்னு இருக்குது. கரெக்டுங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், 1 + tan a × 1 + tan bன்னு இருக்குது. அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், 1ஆல் அதை மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 1 என்ன வரும், 1. அப்போ 1 × tan b + tan b
ஓகேங்களா? அடுத்து ப்ளஸ் tan a இன்ட்டு 1 tan a தான் வரும். அடுத்து tan a இன்ட்டு tan b ப்ளஸ் tan a tan bன்னு வரும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை பாருங்கள், என்ன பண்ணியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 1 இன்ட்டு 1 வந்து 1, 1 இன்ட்டு tan b tan b, tan a இன்ட்டு 1 tan a, அடுத்து tan a இன்ட்டு tan b வந்து tan a tan b கொடுத்தாச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 1ஆம் நம்பர் அப்படியே வச்சுங்க. இப்போ இதிலிருந்து இதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்னா இங்கே பாருங்களேன், tan a ப்ளஸ் tan b ப்ளஸ் tan a tan b, இதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், 1ஆம் நம்பர் கொடுக்கலாம். சரிங்களா? இது எங்கிருந்து வந்திருக்கு, ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து எடுத்திருக்கேன். சமயம் புரியுதா? இது என்னன்னா இதிலிருந்து இங்கே பாருங்க, நல்லா செக் பண்ணி பாருங்க. இங்கே tan a இருக்கா, இங்கே tan a இருக்கு, இங்கே tan b இருக்கா, இங்கே tan b இருக்கு. அடுத்து பாருங்க tan a tan b, இங்கே tan a tan b இருக்குங்களா? அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன கொடுக்கலாம், 1ன்னு கொடுக்கலாம். அந்த 1 எங்கேருந்து வந்தது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு வந்து வந்திருக்கு. சரிங்களா? இப்போ 1 + 1 என்ன 2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ இது என்னன்னா என்ன கேட்டிருந்தாங்க, 1 + tan a × 1 + tan b = 2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, RHS வந்துச்சு. சரிங்களா? அப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம், 1 + tan a × 1 + tan b = 2ன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் வந்து என்னன்னா 2ன்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டெப் 3ல இது ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, tan 22/2 டிகிரியுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதனால புட் a = b = 22 டிகிரி கொடுக்கணும். ஏக்கு வந்து a இருக்கிற இடத்துல 22 டிகிரி கொடுக்கணும், b இருக்கிற இடத்துலையும் 22 டிகிரி கொடுக்கணும். எங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். சரிங்களா? இது எப்படி வந்ததுன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, a + b வந்து என்ன 45 டிகிரின்னு, a + b வந்து என்ன 45 டிகிரி. அப்போ ஏக்கு வந்து ஒரு 22 டிகிரி, பிக்கு ஒரு 22 டிகிரி கொடுத்தா தான் நம்மளுக்கு எவ்வளோ வரும், 45 வரும். சரிங்களா? அப்படி தான் அது வந்திருக்கு. அப்போ ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், 22/2 டிகிரி எங்கே கொடுக்கணும், செகண்ட் ஈக்குவேஷனில். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுத்தோம்னா அங்கே ஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், 1 + tan 22/2 டிகிரி. அடுத்து பாருங்கள் 1 + பிக்கு பதிலாக கொடுக்கும்போது என்ன ஆகும், tan 22/2 டிகிரி ஈக்குவல் நம்மளுக்கு என்னமா வரும், =2 வருங்களா? இப்போ நம்ம என்ன எழுதலாம், a × a-வை a² எழுதலாங்களா? இது புரியுறதுக்காக தான் இந்த பாக்ஸ்குள்ள போகிறோம். a × a-வை a² எழுதலாம். அதே மாதிரி 1 + tan 22/2 டிகிரி × 1 + tan 22/2 டிகிரியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி a × a a² எழுதுறோமோ அதே மாதிரி இது எப்படி எழுதலாம், 1 + tan 22/2 டிகிரி ஹோல்² எழுதலாங்களா? ஒரே மாதிரி இருக்குங்களா? ஓகேங்களா? அது எழுதலாம். இது இந்த இடத்துல ரைட் சைடில் என்ன இருக்குது, 2 இருக்குங்களா? அதை வச்சுட்டு இந்த 2 வந்து இந்த சைடு போகும்போது என்ன ஆகுனா ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸ்கொயர் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன மாறும், ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அப்போ 1 + tan 22 டிகிரி = இது √2. நம்மளுக்கு என்ன வேணும், tan 22 டிகிரியோடைய மதிப்பு தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா tan 22/2 டிகிரியை இப்படி வச்சுட்டு √2, இந்த +1 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆகிடும், நம்மளுக்கு -1 ஆகிடும். அப்போ tan 22/2 டிகிரியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த +1 இங்கே வரும்போது என்ன ஆகுது, -1 மாறிடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் ஒர்க்குமா, 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா a + b = π/4. இது வந்து ரேடியனில் கொடுத்துருக்காங்க, நம்ம டிகிரியாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு எழுதணும். நிறைய டைம் ப்ராப்ளத்தில் வந்து டைரெக்டாகவே 45 டிகிரி கொடுத்துருவாங்க. கொடுக்கலைன்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ஃபார்முலா tan of a + b ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 + tan a × 1 + tan b = 2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு 2ன்னு ப்ரூவ் பண்ணிடுறோம். ப்ரூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா tan 22 டிகிரியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக வந்து 22 டிகிரின்னு சொல்லி கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.